வாங்க வெஜ் பிரியாணி ரைத்தா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா? ஃபஸ்ட்டு வெஜ் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். நான் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நெய்யும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிற 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் சுட தண்ணியில் போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கட்டியான தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு தேவையானதுக்கு, காய்கறிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுட்ரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நான் பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. இவ்வளோ தான். இதை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. காய் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஆனால் நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணாம் பிரியாணி. கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக
நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காயும் வேகணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்புலாம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் இன்னும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லியை மேலே ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நெய் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யும் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டான வெஜ் பிரியாணி ரெடி. ஆனியன் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். ஆனியனை கட் பண்ணிட்டு கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளான ஆனியன் ரைத்தாவும் ரெடி. நீங்களும் இந்த வெஜ் பிரியாணி ஆனியன் ரைத்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.